ஹலோ ஆல் வணக்கம். சண்டே டபுள் ஹெட்டரு ரெண்டாவது மேட்ச் தரம்சாலால தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். பீடா வெல்கம் டு த ஷோ. பஞ்சாப் கிங்ஸ் ஆடுறாங்க. யாரோடனா எல்எஸ்ஜி ஒரு பிரேக் அப்புறம் வராங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? இது ஒரு டேஞ்சரஸான பிச்சு. அதே வான்கடே கண்டிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல பயங்கரமா அலையும். சீன் மூவ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த 6 ஓவர் கிணற நீங்க தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பேஸ்லயும் ரன்னை நீங்க நிறுத்தவே முடியாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலன்னா யூர் கோயிங் டு ஃபால் டூ பிஹைண்ட். நிறைய டீம்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் வாட் தே கிரியேட் ஏர்லி டென்ட். இப்ப இங்க பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 200, பேட்டிங் செகண்ட் 198. அண்ட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ் இஸ் 203. 203 நீங்க அடிக்காம ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணலன்னா யூ காட் அப்சல்யூட்லி நோ சான்ஸ் வாட்ஸோ எவர். இங்க பாருங்க, இந்த ஹிஸ்டரிய சொல்றோம் ஏன்னா நிறைய மேட்சஸ் இங்க ஆட மாட்டாங்க. இட்ஸ் ஆப்ஷனல் ஹோம் கிரவுண்ட் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ரெண்டு ரெண்டு மேட்ச் ஆடுவாங்க. ஸோ ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் லாங் லாங் வே பேக் 232 for 2. அது இதை அடிச்சாங்க, இவங்க அடிச்சாங்க. பிபிகேஎஸ் vs ஆர்சிபி. தட் வாஸ் broken லாஸ்ட் இயர் அகெயின் த சேம் ஆப்பரண்ட் ஆர்சிபி vs பிபிகேஎஸ். அந்த 232 அடிச்ச போது அப்ப நான் இருந்த அந்த ஆர்சிபியோட மார்ஷும் இவரும் கில்கிறிஸ்டும் வச்சு வாங்கினாங்க. ஆர்சிபி 241 for 7 அடிச்சாங்க. they took it back and break it. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 213 for 2 DC versus PBKS. That was achieved in 2023. All depends on the first 6 overs. இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த 241 for 7 ஆர்சிபி எப்படி அடிச்சாங்கன்னு. 56 for 2 இன் பவர் பிளே, 2 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 7 to 10ல 119 for 3. 11 to 15ல ஜஸ்ட் ஒரு 45, 164 for 3. கடைசி 5 ஓவர்ல 77 for 4. ஸோ இதுதான் தியரி. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல விக்கெட் கொடுக்க கூடாது. ஸோ நீங்க இப்ப அந்த 203 நீங்க ரீச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஒரு 48 ரன் வந்தா போறோம். அதுக்கப்புறம் ஒரு 32, 33 ரன், ஒரு 80 to 85 for 2. 11 to 50ல ஒரு 50 ரன் வந்துடும். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 16 to 20ல ஒரு 7 விக்கெட் 6 விக்கெட் இருந்தா 65 வந்துடும். டேக் யூ டு டோட்டல் பிட்வீன் 195 to 205. இந்த 205 வந்ததுன்னா பியூர் ஷாட் ஜெயிக்கலாம். இங்க வின் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பேட்டிங் நீங்க எப்படி ஆடுறீங்கன்றது. அதுக்கப்புறம் போலிங் லாஸ்ட் 6 ஓவர்ஸ் 14 to 20. ஒன்ஸ் டீம் செட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் நிறுத்தவே முடியாது. இங்க பாருங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி ஸ்பின்னர்ஸும் சரி பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. சீமஸ் 10.32 எக்கானமி, ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 9.98 எக்கானமி. ஸோ இங்க ஸ்பின்னர்ஸ் எக்கானமி அது இது இங்க வரவே வராது. ஆனா ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ஃப்ரம் 7 to 12 drastically improves to 9.24 compared to overall economy of 9.98. எப்படி ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 71% ஆஃப் விக்கெட்ஸ் சீமஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஒன்லி 29% ஆஃப் விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த பிட்ச். இப்ப பிவிகேஎஸ் பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல ஐ வுட் சஜஸ்ட் தம் டு பிளே அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய். ஏன்னா மார்க்கோ என்சன் எஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்செல்ஃப். அதனால அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா தெர் இஸ் யூனோ மேக்ஸ்வெல் இல்ல. இப்ப மேக்ஸ்வெல் இல்லன்றதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்? பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா, ஸ்ரேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங் ஹேஸ் டு பேட் நம்பர் 4. ஜாஷ் இங்கிலீஷ் ஹேஸ் டு பேட் நம்பர் 5 ஃபாலோட் பை வதேரா. அதுக்கப்புறம் அவங்க எப்படி யோசிக்கணும்னா, இப்ப மார்க்கஸ் ஸ்டாய்னிஸா அஸ்மத்துல்லா ஒமர் ஜாயா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அப்ப நீங்க இவ்வளவு பேட்டிங்க்கு அப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கேன் கிவ் வித் த பேட் அப்படி யோசிச்சா they're going to add a seamer who is genuinely a power play bowler. So it's between Asmatullah Omarzai and Marcus Stoinis, followed by Marco Jansen, Harpreet Brar, Xavier Bartlett and Arshdeep Singh. இவங்களோட இம்பாக்ட் கெப்பாசிட்டிக்கு யஜுவேந்தர் சஹல். The only call is going to be Asmatullah Omarzai or Marcus Stoinis. அவங்க எப்படி போறாங்க அப்படின்னு தெரியாது. இப்ப எல்எஸ்ஜின்னு பாத்தீங்கன்னா அவங்க பிளேயிங் லெவன்ல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஷார்தூல் டாக்கூர் உள்ள வரணும். He's a guy who can pick you wickets in power play. He can also bowl well in death overs. இங்க ஏலியா ஸ்ட்ரைக் பண்றதுன்றது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சர்ப்ரைசிங்லி தே லெஃப்ட் ஷார்தூல் டாக்கூர் அவுட் ஃபார் பிச். ஐ காட் நோ ரீசன்ஸ் அட் ஆல். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கணும்னா மிச் மார்ஷ், ஐடன் மார்க்ரம், ரிஷட் பண்ட், நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ஷார்தூல் டாக்கூர், ரவி பிஷ்னாய், மயாங்க் யாதவ் அண்ட் திக்வேஷ் சிங். their impact sub is going to be Avesh Khan. Even though Prince Yadav was not bowled
that badly. இப்போ it is going to also give the balance with the batன்றதுனால ரார்துல் தாக்கூர் என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியே ஆகணும். அவங்க எப்படி போறாங்கன்னு தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் நீங்க பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா ரெண்டு டீமுக்கும் நான் எட்ஜே கொடுக்க மாட்டேன். ஏன்னா பிரப்சிம்ரன் சிங் பிளம்பாயன்ட், பிரியான் ஷாரியா பிளம்பாயன்ட், ஸ்ரேயாஸ் ஐயரும் அடிச்சுதான் ஆடுறாரு, பட் ஸ்டெடியா ஆடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிச் மார்ஷ் இஸ் இன் ஃபார்ம், ஐடன் மாக்ரம் இஸ் இன் ஃபார்ம், பண்ட் வந்து முன்னாடி வரதில்லை, பூரணை தான் இறக்கி விடுறாரு, பூரண் இஸ் ஆல்சோ இன்ஃபார்ம்ன்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எனக்கு பெருசா நான் எட்ஜ் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடைசி லாஸ்ட் 6 ஓவர்ஸ், இந்த 14 to 20, இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு எப்படி போலிங் போடுறீங்க அப்படின்னு பார்த்தா எல்எஸ்ஜியோட போலிங்ல ஆவேஷ் கான் இஸ் போலிங் வெல் நவ், மயங்க் யாதவ் கம் பேக். அதனால உங்களுக்கு வந்துட்டு யூ நெவர் நோ தட் ஈ கேன் ரியலி செட் இட் அப்ளைஸ். போன மேட்ச் அவர் நல்லா போட்டாரு. ஷார்துல் தாக்கூர் இருந்தா ஷார்துல் தாக்கூர் லுக்ஸ் a little bit better. திக்வேஷ் சிங் கேன் ஆல்சோ போல் அண்ட் ஓவர் ஆர் டூ. அங்க பாருங்க ஹர்ஷதீப் சிங் இருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பாட்லெட் ராடா இஸ் கோயிங் டு ஆல்சோ பி அன் அசெட். மார்க்கோ ஆன்சன் போல்ஸ் இந்த டெத் ஓவர்ஸ், அஸ்மத்துல்லா ஓவர்ஸ், உமர் ஜாய் ஆடினா அவரு ஒரு ஆப்ஷன்ன்றதுனால ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்துட்டு பெருசா வந்து எட்ஜ் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. வி ஸ்போக் அபவுட் எல்எஸ்ஜிஸ் போலிங் பீங் வீக். ஆனா இந்த கண்டிஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே இதுவா இருக்கு. The only thing is a home advantage what PBKS has got. They'll go with the slightest of edge 50.1 அப்படின்ற. இல்ல பீடா, பிரேக்குக்கு அப்புறம் ரீஜெனுவேட்டடா வந்து எல்எஸ்ஜி அடிச்சு they'll be back into the competitionன்றீங்களா? PBKS will maintain their position in top 4ன்றீங்களா? பிபிகேஎஸ் மெயின்டைன் தான் நான் நினைக்கிறேன் பீடா. பார்ப்போம். எல்எஸ்ஜி அவங்க இன்னும் தரம்சாலால பிபிகேஎஸ் ஷுட் டூ பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கன்சிடரிங் இந்த கண்டிஷன்ஸ். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ ஃபேண்டசி சொல்லுங்க என்ன எடுக்கலாம். இந்த மாதிரி இப்ப சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் 6 ஓவர் சேலஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனை நிறுத்தவே முடியாது அப்படின்னு. பிரப்சிம்ரன் சிங் இஸ் அன் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப், அவர் எடுப்பேன். ஷ்ரேயஸ் ஐயர் இஸ் ஆல்சோ பேட்டிங் சோ வெல், அடிச்சு ஆடுறாரு, ஆனா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஆடுறாரு. நிக்லஸ் பூரன் இஸ் டியூ. ஒரு 4-5 மேட்சா படல, ஓப்பனர்ஸ் மட்டும் ஒரு ஸ்டார்ட் கொடுத்துற ஒரு கீழே கிழிச்சிருவாரு. தென் ஐ எம் புட்டிங் மை மணி அண்ட் மயங்க் யாதவ் who looked very brisk last game. And then by fifth pick, you will get lot of bounce early on in the pitch like this. Marco Jansen can also bat. என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், நிக்லஸ் பூரன், மயங்க் யாதவ் அண்ட் மார்க்கோ யான்சன். எனக்கு ஏதோ தோணுது நீங்க ஜாஷ் இங்கிலீஷை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு. பட் இட்ஸ் வைல்டு கெஸ் தான். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் 5 பிக்ஸ். ஜாஸ் இங்கிலீஷ்க்கு பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது பீடா. ஒரு ஓப்பனர்னு நினைச்சோம், அப்புறம் டூ டவுன் நினைச்சோம், அவர் கடைசி 2 5 பால் விளையாடுறாரு, அவர் எடுக்கிறது வேஸ்ட் ஃபேண்டசிக்கலாம். அதனால நான் வந்து இந்த 2 ஓப்பனர்ஸ் பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் 2 பேர் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் பிக்கு பிரப்சிம்ரன் நான் எடுத்துட்டேன் சார். எடுத்துட்டீங்க, ஓகே. பிரியன் ஷாரியா எடுத்துடுறேன். அவர் கண்டிப்பா நல்லா ஆடுவார். சஷாங்க் சிங் மாதிரி ஒருத்தர் வந்து அவரை தான் முன்னாடி ப்ரமோட் பண்றாங்க, அவர் ஒரு 30 ரன் அடிச்சிருவாரு. 2 ஹர்ஷதீப் சிங் எடுத்துட்டீங்களா? இல்ல எடுக்கல. 3 சாகல விட முடியாது. 4 பேர் இந்த சைடே எடுக்கிறேன் நான். எல்எஸ்ஜியில் ஆவேஷ் கான் நீங்க எடுத்தீங்களா? இல்ல எடுக்கல சார். அப்ப ஆவேஷ் கான் எடுத்துக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும் அப்படின்னு வியூஸ் நினைச்சாங்க அப்படின்னா மார்ச் மாதிரி ஒருத்தர் கூட எடுக்கலாம். ஸோ இதுதான் எங்களுடைய பிக்ஸ். ஸோ ஃபேண்டசி பார்த்தாச்சு, காம்பினேஷன்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. 2 பேருமே பிபிகேஎஸ் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? LHG இந்த மேட்ச் தோத்தா they are not eliminated, but it will become extremely difficult to catch up for the race of playoffs. இப்ப பிவிகே ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்க ஆட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, டபக்குன்னு மேல போடுவாங்க. நெட் ரன் ரேட்டை பத்தி எந்த கவலையும் இல்லை, ஒரு கால் எடுத்து வச்சிருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. LHG will become extremely difficult to make a comeback if we lose this game. So it's more important for LHG to stay in the race. But the way PBKS is playing, they've been absolutely brilliant. கரெக்டான சேஞ்சஸ் எல்லாம் பண்றாங்க. கொஞ்சம் இந்த பேட்டிங் லைன் இப்ப கரெக்டா பண்ணிட்டு இந்த மேட்சுக்கு இஃப் தே பிளே போத் த ஃபாரின் ஃபாஸ்ட் bowlers டு மேக் தேர் ஃபாஸ்ட் bowling அட்டாக் மச் ஸ்ட்ராங்கஸ்ட். ஏன்னா யுஜ்வேந்தர் சாலும் நல்லா போடுறாரு, பிராரும் நல்லா போடுறாரு. இப்ப மேக்ஸ்வெல் போன அந்த கேப்பை வந்துட்டு இந்த 2 பேரை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க அந்த ஃபாஸ்ட் bowling யூனிட்டை கரெக்டா. ஏன்னா எல்எஸ்ஜியோட ஸ்ட்ரென்த்தே வந்து இந்த டாப் 3 தான். டாப் 3 நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் தம். லெட் அஸ் see whether they come up with the right combination, whether PBKS is going to put it against LSG to move one step ahead in the playoffs. India, LSG has got other ideas to keep in the race for playoffs. We will come back and do a review on the Sunday double-headed Dhamaka with your very own Octopus. Until then, thanks a lot and bye-bye.